ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்த கிருஷிவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும். இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நாம் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். எல்லா தோலையும் இதே மாதிரி எடுத்துட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்க போகிறோம். அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் துருவின கேரட் 1 கேரட் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் குடமிளகா இருந்துச்சுன்னா நான் ஒரு பாதி குடமிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கிறலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. இது நம்ம கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசிச்சதுக்கு அதுக்கும் ரொம்ப பிசுன்னு இருக்கும். மாவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி சேர்ந்து கிடச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் சூடானதோ எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான, பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் மேலே சாஸ் ஊற்றி இப்போ இதோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.